ஏன் கத்தியால் கிழிச்சிங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் ஒன்றும் கத்தியால் கிழிக்கலையே. கத்தியால் கிழிச்சா அவங்கெல்லாம் எந்த ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். நான் கூட இன்றைக்கி காலையில் பேசும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார், யாரோ ஒருத்தர் சமூக வலைத்தளத்தில் பார்த்தேன் கத்தியில் கிழிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதுக்கு கேட்டேன், நான் கத்தியில் கிழிச்சிருந்தா அவங்க எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க? அப்போ அந்த சமூக வலைத்தளத்தில் வரக்கூடிய செய்தி, ஒருவர் ஒரு 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 பாதிப்பு, ஒரு இரத்த காயம் ஏற்படுகிறது, ஒரு கத்தியில் கிழிச்சிட்றாங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிகிச்சைக்கு போயிருக்கணும்ல, போயிருக்கணுமா இல்லைங்களா? 41 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் வந்து எடுத்தீங்களே, அதில் எத்தனை பேருக்கு உடம்பில் கத்தியால் கிழிக்கப்பட்டிருந்ததுன்னு ரிப்போர்ட்டில் வந்தது? உங்கள் டாக்டர்களை வச்சுக்கிட்டு அவசரமாக ஒரு ரிப்போர்ட்டை சொன்னால் நம்ம வண்டவாளம் வந்துடும்னு சொல்லி ஒரு போலியான ஒரு போஸ்ட்மார்ட்டம் பிரேத பரிசோதனை வாங்கியிருக்கீங்களே. அந்த 41 பேரில் எத்தனை பேர் உடம்புல கத்தியில் கிழிச்சிருந்ததுன்னு ஒழுங்கான பிரேத பரிசோதனை நடந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்களே 50 பேருக்கு மேலே 100 பேர் வர, அவங்களெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட், இன்ஜுரி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்க. நாங்கள் சொல்கிறோம் உடம்புல கிழிச்சிருந்தது, அவங்களுக்கு இன்ஜுரி சர்டிஃபிகேட்டில் இருக்கா இல்லையான்னு. அவன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கான் 100 பேருக்கு மேலே. அவனை என்ன மறைக்கிறீங்க? சுப்பிரமணியம் வச்சுக்கிட்டு ரிப்போர்ட்டை மறைக்கிறீங்களா இல்லையா? இன்ஜுரி சர்டிஃபிகேட்டை கொடுங்க. எல்லாம் அரசாங்க ஆட்சி அவங்கள வச்சுக்கிறது. மந்திரியை சுப்பிரமணிய கூட்டியாந்து அந்த ஆள் அந்த சரியிலே ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள், அதில் தப்பிச்சுட்டு இங்கே வந்துக்கிட்டு இதை மாற்றி கொடுத்துட்டு நான் ஒன்றும் எங்கள் ஆளுங்க ஒன்றும் கத்தியில் கிழிக்கலை இதில் கிழிக்கலைன்னா அவங்க தான் சொல்கிறாங்களேயா பெண்கள்லாம். இதை வச்சு கிழிச்சாங்க, பிடிச்சி தள்ளுனாங்க. எங்களுக்கே புரியலை. வீடியோ இருக்க, எங்களுக்கே பயமாக இருந்தது. யார் இப்படி பண்ணுறான்னு தெரியலை அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்க மிஸ்டர் செந்தில் பாலாஜி? அதனால் நான் அதாவது குற்றம் செஞ்சுட்டு அவர்களெல்லாம் இந்த அளவிற்கு யோகிகள் மாதிரி பேசுகிறது செந்தில் பாலாஜியால் மட்டும்தான் முடியும்.